பிரித்தானியாவில் இலங்கை தமிழர்கள் உட்பட பெருமளவு வெளிநாட்டவர்கள் புகலிடம் கோரியுள்ளனர். இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய சட்டத்தினால் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகளவிலான தமிழர்களின் புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பலர் மேன்முறையீடு செய்துள்ளனர். அதற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் போர் முடித்து நாடு அமைதியாக உள்ள நிலையில் புகலிடம் பெறும் இலங்கையர்களுக்கு மேன்முறையீடு செய்யும் வாய்ப்பு இல்லாமல் போயுள்ளது. அதற்கமைய புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோர் மேன்முறையீடு செய்வதற்கு முன்பாகவே அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக உள்துறை செயலர் ஷபானா மஹ்மூத் தெரிவித்துள்ளார். இனிமேல் ஒருவரது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் அவர் பிரித்தானியாவிலிருந்து கொண்டு மேன்முறையீடு செய்ய முடியாது. அவர் தனது சொந்த நாட்டிற்கு சென்ற பின்னரே அங்கிருந்து மேன்முறையீடு செய்ய முடியும். இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை, இந்தியா, நைஜீரியா, அல்பேனியா, பிரேசில், கென்யா, கானா மற்றும் உக்ரைன் உள்ளிட்ட 25 நாடுகள் பாதுகாப்பானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள். தற்போது சுமார் 1,00,000க்கும் அதிகமான மேன்முறையீடுகள் நிலுவையில் உள்ளன. இவர்களில் பெரும்பாலானோர் அரசாங்க செலவில் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்காக வரிப்பணம் மில்லியன் கணக்கில் செலவாவதை தடுக்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள எல்லை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்ஸ் நோரிஸ், கடுமையாக உழைக்கும் வரி செலுத்துவோரின் பணம் மனித உரிமை என்ற பெயரில் இங்கு தங்கியிருக்கும் குற்றவாளிகளுக்காக செலவிடப்படுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் நிலுவையில் உள்ள மேன்முறையீடுகளின் எண்ணிக்கை 1,04,400 ஆகும். இது 2024ஐ விட 2 மடங்கு அதிகம். கடந்த ஆண்டில் மட்டும் பாதுகாப்பான நாடுகளில் இருந்து வந்தவர்களின் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் 14,000 ஆகும். இதில் சுமார் 4,000 பேர் இந்தியாவையும் 1,750 பேர் அல்பேனியாவையும் சேர்ந்தவர்கள் ஆவர். கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவுடன் அரசாங்கம் வழங்கும் தங்குமிடம் மற்றும் நிதி உதவிகள் உடனடியாக நிறுத்தப்படும். இது பிரித்தானிய பண்பிற்கு எதிரானது என்றும் உழைக்கும் குடும்பங்களை பாதிக்கும் எனவும் சுமார் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர்.